ஹாய் வெல்கம் டு நேச்சுரல் டேஸ்ட் பட் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து அதிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 1 லிட்டர் பாலை எடுத்திருக்கேன். அதை காய்ச்சி பால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை அதில் விட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் ஒரு துணி வச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி முழுசாக ரிமூவ் ஆகிறது வரைக்கும் அதை பிழிஞ்சு அதே துணியில் அதை வச்சு மேலே வெயிட்டு போட்டு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்போ தான் பன்னீர் ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி வரும். நம்ம கடையிலிருந்து பன்னீர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ரைஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதை கழுகி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இவ்வளோ சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ விட்டோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வெந்து வரும். அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பன்னீருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா இவ்வளோத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு 4 முட்டைகளை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர், வேக வச்சுருந்த ரைஸ் இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடும். நாங்கள் லஞ்சு பேக் பண்ணிட்டோம். இது எங்களோட ஓன் ரெசிபி. நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை